ஒருவேளை ஒரு நாள் உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து, அப்பா நான் ஒரு பெரிய பெயிண்டர் ஆக போகிறேன், அம்மா நான் வந்து ஒரு பெரிய டான்ஸர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொதுவான பெற்றோரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஆகிட முடியுமா? என்ன நினச்சிட்ருக்க? ஃபஸ்ட்டு காசு சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நடனம் பாட்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையால் நம்ம என்ன சாதிச்சோம்? நம்ம குழந்தைங்களோட கனவை கொலை பண்ணி சிக்கி சின்னாபின்னமாக ஆக்குனதை தவிர நம்ம வேற என்ன சாதிச்சோம்? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அவங்களுக்கே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க குழந்தைங்களோட கனவுகளை கொலை பண்றதை தான் ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம கனவை வேற யாரோ அழிச்சிட்டாங்க. நம்ம ஆசாசியா நான் ஃபுட்பாலுக்கு போக போறேன், நான் கிரிக்கெட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட வந்து தெளிவா, தம்பி இதுக்கெல்லாம் வேலைக்காகாது, நீ வந்து ஃபர்ஸ்ட் வேலையை பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைய பெற்றுக்கணும், அதை நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எது யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தத்தை பத்தி பேசினதுனால யதார்த்த வாழ்க்கையில முழுசா முழுகிட்டோம். ஆனா இந்த யதார்த்த வாழ்க்கையில காசு பணம் பார்த்தோம், கணவன் மனைவியை பார்த்தோம், ஆனா மன நிறைவை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம பார்க்கல. நிறைய பேர், இது எல்லாருக்கும் பொதுவா சொல்லிட முடியாது, ஆனா நிறைய பேர் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, நம்ம வேற யாரோடையவோ ஒரு கனவை, வேற ஒருத்தரோட கனவை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கடன்ல மாட்டிருக்கோம். ஒரு வீடை, சொந்த வீடை வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அதனுடைய கடனை அடைக்கிறதுலையும், எனக்கு வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுலையும், குழந்தைங்களுக்கு வந்து அதனுடைய எதிர்காலத்தை பார்க்கறதுலையும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதையே நம்ம குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து ஒரு உயிலா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க உடைக்கணும். அப்போ குடும்ப வாழ்க்கை இது இல்லை, வெறும் கனவு வாழ்க்கை மாத்திரம்தான் நிஜம்னு சொல்றீங்களா, இல்லை அது பின்னாடி போகணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆசைகளை அதை அடையறதுக்கு, ஆசைகள் அப்படின்னு சொல்றது ஒரு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்ன்றதெல்லாம் ஆசை. நம்மளோட கனவுகளை நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, நம்மளோட வாழ்க்கையை நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ, ஆஸ் அ பேரண்ட் நம்ம முதல்ல என்கரேஜ் பண்ணணும். இன்னும் கனவு காணுடா தம்பி, இன்னும் கனவு காணு, இங்க பாரு இவங்கெல்லாம் கனவு மனிதர்கள், அவங்க கனவை வந்து அவங்க நனவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு வெறியோட வேலை செய்யறதுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணுமே தவிர, வெறியோட அந்த கனவுகளை அணுகி அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணுமே தவிர, அந்த கனவு உருப்படியா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இது முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற அந்த மெசேஜஸை நம்ம கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை நம்ம திருடிடுவோம். ஸோ ஆஸ் அ பேரண்ட் வாட் கேன் யூ டூ? உங்கள் குழந்தை வந்து ஒரு கனவோட வரப்போ அந்த கனவை எழுதி வைக்க சொல்லுங்க. அந்த கனவை வந்து ஒரு கனவு இல்லடா, 3 கனவா காணு, 3 விஷயங்களை நினச்சிக்கோ, அதில் எது உனக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப திருப்தி கொடுக்குமோ அது பின்னாடி போன ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை கனவு மனிதர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களோட பர்சனாலிட்டியை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுங்க. காசு பணம் இது எல்லாமே பின்னாடி போயிடும். வாழ்க்கை அனுபவங்கள் வர வர அந்த குழந்தைக்கே தெளிவாக புரியும், இது எனக்கு வேலைக்கு ஆகாது, எனக்கு இது வேலைக்கு ஆகும், இது நான் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு. பட் ப்ளீஸ் இந்த யதார்த்தத்தில் மாட்டிக்கிட்டு கனவுகளை அழிக்கிற ஒரு வேலையை பெற்றோராக நீங்கள் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே பெரிய க்ரூரம் ஒரு மனிதனோட நம்பிக்கையை அழிக்கிறது தான் பெரிய க்ரூரம்னு நான் சொல்லுவேன்.